Hi friends, வணக்கம். வெல்கம் டு கோதை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் டைப் வெஜ்ஜு குருமா தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கும் சாப்பாட்டுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோ பார்க்கலாம். இப்போது வெஜ்ஜு குருமாவுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வெள்ளைக்கடலையை ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். அது கூடவே 2 உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் காலிஃப்ளவரை வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற புழுக்கள்லாம் செத்து போயிடும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மசாலா ஐட்டம் நம்ம என்ன தேவைன்னு பார்க்கலாம் பாருங்கள். கொஞ்சம் பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடல் பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு போதும் பாருங்கள். இப்போ சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடல் பாசி, பட்டை, லவங்கம் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கசகசா போட்டுக்கோங்க. குருமா கொஞ்சம் திக்காகவும் நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் கசகசா போட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் 4 பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. நல்லா சுவை நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டினஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் தேவைப்பட்டனா முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். நான் போடலை. அவ்வளோதாங்க, எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அதே கடாயிலே ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு அரைச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நறுக்கி இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வடையெல்லாம் போய் நல்லாயிருக்கும். ஒரு முடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வதங்கி வருது. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நார்மலாக கொஞ்சம் வதங்கினா போதும் அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா ஐட்டங்களை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம இதிலே சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 முடி சின்னதாக திருவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் அதிலே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா இதை நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுப்போம். அதில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. ஒரு 4-5 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பொரியிட்டோம். அடுத்து கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டுங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது பொடியாக அதையும் சேர்த்துக்கோங்களாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை பட்டாணி இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை பட்டாணி கொஞ்சம் வேகணும். மற்றதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி வெந்திருக்கு. இது கொஞ்சம் வதக்கினாலே வெந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா இதை வதக்கி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணிக்கு அப்புறம் வதங்கின அப்புறம். இப்போ தான் நல்லா பச்சை பட்டாணி வதங்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்க போகிறோம். அதில் வெந்துருங்க. பச்சை பட்டாணியாக இருந்தால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிடுங்க. இப்போ காலிஃப்ளவர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா இதிலே சேர்த்து வதக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. இது சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குருமா.
ஏன்னா நம்ம எல்லா போடுறோம். காலிஃப்ளவர் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு இந்த தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. சப்பாத்திக்கு சைடிஷுக்கு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மல்லித்தூள் சால்ட் இப்போ போட்டுக்கோங்க. உப்பு மல்லித்தூள் இருந்தால் மல்லித்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் இருந்துச்சுன்னா குருமாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் போட போகிறேன். இப்போ வந்து கடலை நம்ம வெள்ளைக்கடலை வேக வச்சுருக்கோம் பாருங்கள், அதை சேர்த்துக்கலாங்க. இதில் நல்லா அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த 3 காம்பினேஷன் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க குருமா. நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனு மல்லித்தூள் இருந்தால் போடுங்க, இல்லைனா குழம்பு மிளகாத்தூள் கூட நீங்கள் 4 ஸ்பூனாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. அது வந்து அரிஞ்சு போட வேண்டாம். இது மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு நல்லா விட்டுருங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா திக்காகவும் நல்லா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் குருமா. இப்போ எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கெட்டினஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த மிளகா வெடுப்பெல்லாம் நல்லா அடங்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் கலவையை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது. இந்த சமயத்தில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா அரைச்சதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணுங்க. தேங்காய் நம்ம ஊற்றிருக்கோம், அது நல்லா சேர்ந்து கொதிக்கணும். மறுபடியும் இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியில்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு சரியாக இருக்குது. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுவோங்க. பாருங்கள், மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை பொடி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அது போட்டிங்கன்னா நல்லா ஒரு வாசத்தையும் சுவையும் நல்லா கொடுக்கும். ஓகேங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்ருங்க. கடைசியாக புளிப்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை நிறுத்திட்டு தான் லெமன் பிழிஞ்சு விடணுங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழையை தூவிடுங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. சப்பாத்தி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு நல்ல சைடிஷுங்க இது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.